Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரோல் சமோசா. இந்த ரோல் சமோசாவுக்கு நம்ம ஷீட்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. மாவு பிசைஞ்சிட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டா போதும். குயிக்காக இந்த சமோசாவை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ரோல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சமோசாவுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு ரெண்டையும் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சிடலாம். இது ஊறுறங்காட்டியும் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ணிடலாம். மூடி வச்சு ஊற வைங்க. இது காயாமல் இருக்கிறதுக்கு தான் லைட்டாக நம்ம மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். இப்போது சமோசாவுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேன். இது கூட இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் அம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் எந்த மாவும் சேர்த்துக்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக காஞ்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ சமோசா ஷீட்டை ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிலாம் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். ஸோ நம்ம இப்போது சமோசா ஷீட்டை ஒட்டுறதுக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்திருக்கேன். அதை நம்ம ரோலிங் பின் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம்.
உங்களால் எவ்வளோ தின்னாக உருட்ட முடியுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அதை பாருங்கள், நான் எவ்வளோ தின்னாக உருட்டியிருக்கேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் நல்லா தின்னாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இப்படி வச்சிடலாம். இதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம். இந்த எட்ஜஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஃபைனலாக ஓட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வராது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சமோசாவெலாம் நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு ரோல் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.